ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே சிஸ்டர் உங்களோட கிச்சனை ஒரு வீடியோவாக போடுங்க சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்மளோட கிச்சனை வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஹைப் காமிச்சது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. எல்லாருமே வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்மளோட கிச்சன் மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது, ஒரு ஓப்பன் கிச்சன் தான். இதில் நான் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கிச்சனை வந்து நுழைஞ்சோன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வந்து மாட்டியிருக்கோம். அதுக்கு கீழேயே வந்து பாத்திரம்லாம் வந்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு ஜன்னல்லையே வந்து ஒரு ஸ்டாண்டை வந்து கட்டு கம்பி போட்டு கட்டி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே டிஷ்வாஷர் ஜெல்லும் டிஷ்வாஷர் அந்த சோப்பு வந்து வச்சுருக்கேன். இந்த கிளாத் நான் 2 காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து கிளாத் ரோலில் வரும். இது வந்து உண்மையிலே கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நான் பாத்திரம் கழுவுற அந்த கிளாத்து ரோலுமும் அதுவும் வந்து நான் பின்னாடி வந்து காமிக்கிறேன். அதுவும் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாத்திரம் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இந்த இடத்துல ஒரு அம்மிக்கல் வச்சு அதில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஆரஞ்சு தோலெல்லாம் வந்து ஜூஸ் போட்டுட்டு அந்த பக்கம் வந்து காய வச்சுருக்கேன். ஆரஞ்சு தோலை காய வச்சு அதை பவுடரை அரைச்சி நம்ம வந்து பாலோட இல்லை ரோஸ் வாட்டரோட வந்து மிக்ஸ் பண்ணி முகத்தில் போட்டோம் அப்படின்னா அந்த பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் போகும். ஸ்கின்னுமே வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். அதுக்காக ஆரஞ்சு பழத்தோலெலாம் வந்து காய வச்சுருக்கேன். இந்த இடத்துல என்னோட 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் இருக்குது. இது வந்து பட்டர்ஃப்ளையோடது. இது நான் வாங்கி கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னுமே வந்து புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். எந்த அடுப்புமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட கேரக்டரையுமே வந்து இந்த அடுப்பு தீர்மானிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமத்து சைடெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தரோட அடுப்படியை பார்த்தே அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு எப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தா, அடுப்பு சுத்தமாக இருந்தால் அந்த வீட்டோட பொம்பளை ரொம்ப சுத்தமாக இருப்பா, அதே மாதிரி அவள் வீட்டில் செல்வ வளம் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுப்பு எப்பயுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுப்பு மேடைக்கு மேலே இந்த மாதிரி ஸ்வஸ்திக் போட்டு 5 பொட்டு வச்சுருக்கேன். 5 பொட்டில் ஒரு பொட்டு விநாயகருக்கும், ஒரு பொட்டு நம்ம குலதெய்வத்துக்கும், ஒரு பொட்டு நல மகாராஜாவுக்கும், ஒரு பொட்டு அன்னபூர்ணி அம்மனுக்கும், பொட்டு அக்னி பகவானுக்காகவும் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஹூக் மாட்டி டெய்லி வந்து பூ வச்சுருவேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் வந்து வச்சுருக்கேன். இந்த செல்ஃப் வந்து நான் மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து அப்படின்னு தனித்தனியாக வந்து பலகை மாதிரி வந்துச்சு. அதை வந்து நான் அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு செல்ஃப் மாதிரி வச்சுருக்கேன். இந்த செல்ஃப் வச்சா அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது. அதனால் வந்து நான் இந்த செல்ஃப் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து கண்டெய்னர்லாம் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட சேனலோட போர்டு வந்து என் பொண்ணுங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதையும் வந்து வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னர் எல்லாமே அந்த காஃபி தூளுக்கு வந்து ஃப்ரீ வந்தது, அதுக்கப்புறம் கேக் வாங்கி சாப்பிட்டதுக்கு ஃப்ரீ வந்தது. இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் தான் வந்து அழகாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து கழுவி வச்சுப்பேன். அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் வந்து ஸ்பேச்சுலாலாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பூரா ஜாடி வச்சுருக்கேன். கல்லுப்பு, வரமிளகா, புளி இதெல்லாம் வந்து ஜாடியில் வந்து போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் 3 ஜாடி ஒரே மாதிரி வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கத்தில் குட்டி குட்டி ஜாடி வந்து வாங்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து ஜாடியில் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இடி கல் வந்து வச்சுருக்கேன். ஊரில் வந்து இடிக்கல் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து இந்த இதில் இருக்கிறது வந்து ஸ்டீலில் இருக்கிறது வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 லைட்ரு, ஒரு கத்திரிக்கோல் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு லைட்ரு பிடிக்கலைனாலும் இன்னொரு லைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆயில் ட்ரே வந்து வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து கடலெண்ணெய் இருக்குது. விக்கலாட்டுற கடலெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்துட்டு ஆயிலெலாம் வந்து இந்த மாதம் வந்து இன்னும் ஆயில் வந்து வாங்கலை. அதனால் ஆயில் கண்டெய்னர்லாம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி வந்து வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டியில் கீழே சிந்துறதெல்லாம் ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சு, அதாவது ஒரு டம்ளரில் போட்டு வச்சு புளிக்குழம்பு வைக்கிறப்பெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸ்டீல் அஞ்சரை பெட்டி வந்து ஊரில் வச்சுருக்கேன். அதனால் இந்த இடத்துல பிளாஸ்டிக் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபில்டரில் என்ன தான் ஃபில்ட்ரு வச்சுருந்தாலும் கொஞ்சமாவது வந்து தண்ணி வீட்டில் பிடிச்சி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சட்டியில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து இந்த இடத்துல சமைச்சி வச்சுருக்கேன். நம்ம சேனல்லையே வந்து பிடிச்சதே நீங்கள் வந்து இருக்கிறத அப்படியே காமிப்பீங்க, அதுதான் வந்து உங்கள்கிட்ட பிடிச்சது. நீங்கள் வந்து வீடியோக்காக எதையும் அழட்டிக்காமல் நீங்கள் வந்து அப்படியே காமிப்பீங்க, அதுதான் சிஸ்டர் உங்கள்கிட்ட பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கமெண்ட் நிறைய பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன வச்சுருக்கேனோ அப்படியே காமிச்சிருக்கேன். வீடியோக்காக நான் வந்து எதையும் காமிக்கலை. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஆயில் கேனுமே
பூராமே வந்து காலியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து செக்கு இதில் வாங்குவேனுங்களா, அது வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்ரு அங்கே போய் தான் வாங்குவேன். அதனால வந்து இன்னும் அங்கே போகாதனால ஃபுல்லாக காலியாக கிடக்கு. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து அன்னபூரணி அம்மனை நான் வந்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து அன்னபூரணி அம்மனை வச்சுருக்கேன். அன்னபூரணி அம்மனை வச்சு நம்ம வந்து கிச்சனில் வழிபாடு பண்ணுறப்போ நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே வந்து அன்னக்குறை ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மல்லிகை ஜாமான் என்றைக்குமே வந்து குறையாது. இது வந்து என்னோட நம்பிக்கை. அதனால் இந்த இடத்துல அன்னபூரணி அம்மனை வந்து வச்சுருக்கேன். அன்னபூரணி அம்மனை கிச்சனில் எதுக்காக வைக்கணும், வச்சு வழிபடுறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்லாம் வந்து தனி வீடியோ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து எப்படி வைக்கிறதுலேருந்து எந்த இடத்துல வைக்கிறதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். இப்போதைக்கு அப்படியே வந்து லைட்டாக காமிச்சிருக்கேன். எந்த இடத்துல வச்சுருக்கேங்கிறதையும் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. அன்னபூரணி அம்மன் பக்கத்துலேயே ஒரு பாக்ஸில் நம்ம வந்து இந்த மளிகை ஜாமான்லாம் வந்து இந்த பாக்ஸில் கொட்டி வைக்கிறத போட மீதி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிறதுல ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த சின்ன சின்ன கண்டெய்னர் இருக்குது பாருங்கள், இதில் வந்து சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். வேணுங்கிறப்ப அஞ்சரை பாக்ஸில் வந்து எடுத்து போட்டுப்பேன். அதே மாதிரி இந்த பெரிய பெரிய கண்டெய்னர் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து 2 கிலோ அளவு பிடிக்கும். நான் வந்து எல்லாமே வந்து ஒரு கிலோ அளவு தான் வந்து வாங்கி கொட்டி வச்சுருப்பேன். ஏன்னா ஃபுல்லாக வாங்கி வந்து டப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்க ப்ளூ பாக்ஸில் கடலை மாவு, மைதா அந்த மாதிரி மாவு ஐட்டங்கள்லாம் வந்து அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லைன்டேட் சிரப்பு வச்சுருக்கேன். லைன்டேட் சிரப்பு வந்து டெய்லி நம்ம வந்து குடிக்கிறனால நம்மளுக்கு வந்து முடியும் நல்லா வளரும், அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். உடம்புல வந்து அயன் கண்ட்ரோல் வந்து குறையவே குறையாது. அதுக்காக லைன்டேட் சிரப் டெய்லியுமே வந்து குடிச்சிருவேன். அப்புறம் கீழே 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஒன்றில் கோதுமை மாவு, ஒன்றில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். அந்த சைடு இருக்கிறதுல வந்து சோயா வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பனங்கல்கண்டு வந்து வச்சுருக்கேன். கீழே இருக்க ரெட் கலர் பாக்ஸில் அப்பளம்லாம் வந்து வச்சுருக்கேன். நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்பளம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிறதுல சிலிண்ட்ரு, காலி சிலிண்ட்ரு, அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல், பணியாரக்கல்லாம் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். இந்த இடத்துல அரிசி ட்ரம் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொட்டாங்குச்சியெல்லாம் வந்து நம்ம சாம்பிராணி புகை போடுறதுக்காக அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு 3 ட்ரே வச்சு இதில் வந்து நம்ம டாய்லெட் ஐட்டம்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு, பாத்திரங்கள் வருது, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். வேணுங்கிறப்ப நம்ம வந்து எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களே ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட் எது வேணுனாலும் இந்த இடத்துல வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கவர் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த கவர் உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஜெலுசில் டானிக் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஏதாவது சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருந்தால் இதில் ஒரு மூடி குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஜெலுசில் டானிக் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்க ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வளையல் கழட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். இதுதான் வந்து அந்த பாத்திரம் கழுவுற அந்த ஸ்க்ரப்பரு. இது வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதோட லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹூக்கும் வந்து வாங்கி எக்ஸ்ட்ரா எப்போவுமே வச்சுருப்பேன். வேணுங்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், ஆணி அடிக்க தேவையில்லை அப்படிங்கிறனால. இந்த சைடு வந்து பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு எதாவது மீதி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து போட்டு வச்சுருவேன். காயின்ஸு, அப்புறம் வந்து 10 ரூபா, 20 ரூபாலாம் வேணுங்கிறப்ப எதுக்காவது எடுக்கிறதுக்கலாம். அதுக்கப்புறம் அடியில் வெங்காயம், அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து வச்சுருக்கேன். சிலிண்டருக்கு கீழே ஒரு மேட் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் இருக்குது. அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹாட் பாக்ஸு, இட்லி இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பானை குடமும் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் வந்து அதை அப்படியே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.